நல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம். தானியேல் 6வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். Daniel chapter 6 verses 21 and 22. வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்றான். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்கள் நடுவிலே தேவன் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது இந்த வஸ்திரங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த இடம் முழுவதும் நீர் அசைவாடுவீராக. எல்லா விதமான இடையூறுகளும் இடைஞ்சல்களும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். சோர்வுகளும் பலவீனங்கள் நீங்கட்டும். இன்றைக்கு எங்களை உமக்குள் திடப்படுத்துவீராக. உம்மை காணத்தக்கதா எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தனே ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே எல்லைகளை விஸ்தாரமாகட்டும். பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். அவர்களை குறைவுபட்டவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது ஐயா. நீர் நடத்துவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு சிங்கங்களின் நடுவில், இந்த மிஸ்ட் ஆஃப் லயன்ஸ். இந்த அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் மாத்திரமல்ல. தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற இந்த 6வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை வாசிருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் இது. இந்த 6வது அதிகாரம் இந்த புஸ்தகத்திலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதிலுமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு அதிகாரம். நான் இந்த சம்பவத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா உள்ள ஒவ்வொரு வசனமாக தியானிக்க நமக்கு நேரம் போதாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அங்கே பாபிலோனிலே ராஜா சிறந்தவர்களை, கல்விமான்களை தன்னுடைய அரண்மனையில் இருக்கும்படி, வேலை செய்யும்படி, அவனுக்கு உதவியாக இருக்கும்படி தெரிந்து கொள்கிறதுல இந்த தானியேல், அவனுடைய சிநேகிதர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் உண்டு. இவங்க போன இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மேலே எரிச்சல் அடைந்தவங்க உண்டு. அதுக்காக புது புது சட்டங்களை போட்டவங்களும் உண்டு. இந்த சூழ்நிலையிலே தேவனை மறுதலிக்காதபடியினாலே தானியேல் சிங்கங்களின் கெபியில் போடப்படுறான். ஆண்டவர் அவனை அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்கிறார். ராஜாவுக்கே அவனை எப்படி ஆகிலும் தப்பு வைக்கணும்னு நினைக்கிறார். ராஜா போட்ட கட்டளை ராஜாவாலேயே அவன் மீற முடியலை. ஆண்டவர் அங்கே வந்து அவனை தப்பு வைக்கிறார், தூதனை அனுப்பி. மாத்திரமல்ல, தானியேல் வெளியே கொண்டு வந்த பிறகு, அவன் மேல் குற்றச்சாட்டினவர்கள் எல்லாம் உள்ளே போடப்பட்டாங்க. அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ராஜாவும் இந்த தேவனை போல பெரிய தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு நாடெல்லாம் அவன் பிரகடனப்படுத்தினதை இந்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் கொண்டு செல்லப்பட்டனர். எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அவர்கள் கொண்டு செல்லப்பட்டாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறையிருப்பாய் கொண்டு போகப்படுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவமானத்தை சந்திச்சு தான் வாழ்ந்தாங்க மற்ற எல்லா இடத்துலையும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட ஒரு ஜனமாகிலும் திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு வந்ததா உலக சரித்திரத்தில் வேற எங்கேயுமே கிடையாது அந்த நாட்களில். ஏன்னா சதைச்சிருவாங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்தபடினால் மாத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் மறுபடியும் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தி மகிமையான ஸ்தானத்தை அவர்களை கொண்டு வந்து திரும்ப திரும்ப நிறுத்துவதை நம்மால் வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு ஜனம் இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் ஒருவர் மாத்திரமே அதற்கு காரணம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாக்கு மாறாத ஆண்டவருக்காக நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம், அது ஒன்று தான் காரணம். ஆண்டவர் அவர்களோடு இருந்தபடினால தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் செதஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே, பலத்த கரத்தினாலே அவர்களை திரும்பவும் கட்டி எழுப்பினார்.
சரி, இவங்கெல்லாம் அங்க சிறையிருப்பா போறாங்களே, அங்க போனவங்க எப்படி எகிப்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்களோ, எகிப்தில் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகுதான் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதை மறந்துடக்கூடாது. யோசேப்பு அங்க இருந்த நாள் வரையிலும் அவர்கள் நல்ல செழிப்பா தான் இருந்தாங்க. அவர்கள் பெருகுகிற வரையிலும் கூட எகிப்தின் ராஜாவுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு பத்தி பொருட்டா தெரியல. ஆனா பெருகின பிறகுதான், ஐயோ இவங்க நம்மள மேற்கொண்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜா அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். ஆனால் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க பாருங்க இஸ்ரவேலர்கள். இவர்கள் அங்க போய் ரொம்பவும் அப்படியே கூனி குறிகளாம் போயிடல. அவர்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை நல்லா தான் வாழ வச்சார். அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். நல்லா கவனிங்க, இவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது என்னமோ அடிமைகளாக தான் கொண்டு போகப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் அங்க நல்லா வாழ வச்சார். ஆனால் அந்த இடத்துல தேவன் எதற்காக உள்ள கொண்டு போக வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களிடத்துல எதிர்பார்த்தார். ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஆண்டவர் அவர்களை என்ன நோக்கத்தோடு உள்ள கொண்டு போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிடலாமா? எரேமியா 29வது அதிகாரம். இங்க ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. ஜெரமியா சாப்டர் 29. நான் வாசிக்கிறேன் 3வது வசனத்திலிருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான். நான் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏன் கர்த்தர் உள்ள அங்க கொண்டு போனார் அப்படின்னு. யூதாவின் ராஜாவாகிய சிதைக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலையாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விபரம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை எங்க பாலுந்தேன ஓடுற அந்த தேசத்துல இல்ல, பாபிலோன்ல. எங்க போனாலும் இந்த சோத்தை மட்டும் கரெக்டா போடுறாரு பாருங்க ஆண்டவர். அதை மட்டும் கரெக்டா கொடுத்துறாரு. ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன பஞ்சம் சொல்லுங்க. இப்ப ஆசீர்வாதம் பொருட்டு இல்ல அங்க அவருக்கு. ஓ நீ போயிட்ட பாபிலோனுக்கு சிறையிருப்பா போயிட்ட. பாபிலோனிலே அவர்கள் அனுபவிக்க தவறுனது ஒன்னே ஒண்ணு. என்ன? தேவனுடைய பிரசனத்தின் அடையாளமாக இங்கே காணப்பட்ட எருசலேம் தேவாலயம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், இதைத்தான் அவங்க அங்க தொலைச்சிட்டாங்க. இப்ப புரியும் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்னன்றது உங்களுக்கு. அவங்க சொல்றது புரியுதா? ஏங்க, வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவது பிரதான ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ போறல்ல, கவனிங்க, தண்டிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சு இவைகள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப குறைவு என்ன தெரியுமா? நீ என்னோட பாராட்டுற ஐக்கியத்துல குறை. அதனால தான் உன்னை நான் கொண்டு போய் பாபிலோன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் இதை மனசுல எழுதிக்கங்க. பிரதர், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் பிரதர், தேவன் எதிர்பார்க்கிறது அதனால என் வாழ்க்கையில வந்துட்டு யாரா நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க எண்ணத்தெல்லாம் மாத்திருங்க. நேற்று உட்காந்து வாசிச்சு கொள்ளும்போது ஒரு காரியம் திட்டம் தெளிவாக புரிஞ்சுது. ஆண்டவரே, நீர் எதற்காக பாபிலோனுக்கு அவர்களை அனுப்பினீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒழுங்கா உட்காந்து ஜெபமே பண்ணல, தேவனை தேடவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, போயிரு பாபிலோனுக்கு, எல்லாம் போய் 70 வருஷம் நீ அங்கே சிறையிருப்பா போகணும். போனிற அங்கே போய் நல்ல கையகால முறிச்சு வச்சிருந்தீங்கன்னா தண்டனை நினைச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ அங்கே போ, நல்ல நாட்டு எல்லாத்தையும் சாப்பிடு. அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள், இவர்களும் குமாரரையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். எந்த தீர்க்க தரிசிகளும் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விட்டுறாதீங்க. அவன் வருவான், ஆமா நாளைக்கே கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போறாருன்னு சொல்லுவான். நம்பிராத. நான் சொன்ன 70 வருஷம் நீ அங்க இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பர்பஸோட உன்னை உள்ள போக பண்ணிருக்கிறேன். என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னால வசனம் சொல்றாரு பாருங்க, 10வது வருஷம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன், கொண்டு வர பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள்லாம் எனக்கு தெரியும். நீ சிறையிருப்பா போயிட்டுன்றதுனால நான் உனக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்காத. இன்னைக்கு உன் சூழ்நிலை மாறலன்றதுனால
நான் உன் மேல வச்சிருக்கிற நினைவுகள்லாம் ஐயோ ஆண்டவர் என் மேல ரொம்ப தீமையை நினைச்சாரு நினைக்காத. உன் மேல நான் வச்சிருக்கிற நினைவுகள் நன்மையான நினைவுகள் தான். உனக்கு செய்யும்படி நான் வைத்திருக்கிற திட்டங்களும் ரொம்ப நல்ல திட்டங்கள் தான். அதை கண்டிப்பா நிறைவேற பண்ணுவேன். ஆமென். இப்ப சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, என்ன பர்பஸ்க்காக அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போனார். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என் சூழ்நிலை மாற்றவே இல்லை பிரதர். சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் எப்படி பிரதர் ஜெபம் பண்ண சொல்றீங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்களே, நான் மாறவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ மாறணும்னு தான் ஒன்னு ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் வைக்கிற. நீ மாறாம அந்த சூழ்நிலை உனக்கு ஒரு நாள் மாறவே மாறாது. உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு நெருக்கத்தில் போக அனுமதிக்கிறாருன்னா எதுக்கு தெரியுமா அனுமதிக்கிறாரு? தேவன் அனுமதிச்சா சொல்றாரு. நீங்களா போய் சேத்துல விழுந்துட்டேன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். விழுந்துட்டு ஆண்டவரே என்ன அனுமதிச்சிருன்னா கர்த்தர் சொல்லுவார், நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நான் அந்த கதைக்குள்ள வரல. தேவன் உங்களை என்னையும் ஒரு பாதையில போக அனுமதிக்கிறார். பாபிலோனுக்கு அனுமதிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். எதுக்கு பாபிலோனுக்கு அனுமதிச்சிட்டாருன்னா, நீங்களும் நானும் ஒரு காரியத்துல மாறும்படி அனுமதிக்கிறாரு. நாம மாறாம ஆண்டவரை என் சூழ்நிலை மாத்துன்னு பேசிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் மாத்தவே மாட்டார். இப்ப பாருங்க, எதற்கு பாபிலோனுக்கு அனுப்புனாருன்னு பாருங்க. 12வது வசனம். இது ஒண்ணுதாங்க அவர் எதிர்பார்த்தார். நான் தானியேலுக்கு தான் வர்றேன், ஏன் அங்க அவனுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அங்க அவனை பத்தி சொல்லியிருக்கின்றது தான் இங்க வர்றேன். கவனிங்க 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். எப்பொழுது? இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்த பிறகு. இது இல்லாதனால தான் உன்னை அங்கே அனுப்புனேன். இப்போ நீ திரும்பி வந்த பிறகு உனக்கு புத்தி வந்துடுச்சு. அப்போதான் வந்து சொல்லுவாங்க, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சையா. இங்கே போட்டிருக்குது 13வது வசனம் கவனிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கண்டிஷன்ஸ்லாம் முன்னால் போட்டார், நிபந்தனைகளை எல்லாம். ஏங்க, இவர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு எல்லா நன்மைகளையும் கொடுத்தாரு. சொன்னார், பொண்ணை கொடுத்துக்கோ, பொண்ணு எடுத்துக்கோ, எல்லாம் பண்ணு, வீட்டை கட்டிக்கோ, தோட்டங்களை நாட்டிக்கோ, கனிகளெல்லாம் சாப்பிட்டுக்கோ. ஆனால் ஒன்று, உன்னை எதுக்கு அங்கே அனுப்புன்றது மட்டும் மறந்துடாத. எல்லா நன்மைகளையும் இவங்க பாபிலோனில் போய் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடினது கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் தான் அங்கே இருந்தாங்க. பாருங்க, அதுதான் பெரிய துக்கம். இங்கே பாருங்க, பைபிள் வாசிங்கன்னா சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தானியேல், அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ரா நெகேமியா தானே, அவர்களை சேர்ந்த சில பேர். இவங்க மட்டும்தான் பாபிலோனில் போய் உட்கார்ந்துருந்தா கூட, ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கும் ஐயா, மறுபடியும் உங்களுடைய பிரசனத்திற்குள்ள எங்களை அங்கே அழைச்சிட்டு போங்க, சொன்ன நல்வார்த்தைகள்லாம் இருக்குது, இதுதான் நன்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் எங்கே குடியிருந்துடக்கூடாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு நினைக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு பாருங்க. உண்மையா? பாபிலோனில் கொண்டு போய் வச்சார்ல, பாபிலோன்லேருந்து நீ திரும்பி வாடா, தேவ பிரசனத்துக்கு வானா நிறைய பேர் வரவே இல்லை. இவனை இங்கிருந்து பேத்தெடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக போச்சு. பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு புரியும் பாருங்க. ஏங்க, சிறையிருப்பு திருப்பும்னா நீ போங்கடா துரத்த வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. ஏன்? போன இடத்துல எல்லாம் வீடை கட்டி நல்ல பங்களா கட்டிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இருந்துக்கிட்டான். அதனால தான் எசேக்கியேல் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீன்னு ஃபாதர் வேற பாட்டை பாடிட்டாரு. The Lord is there, Lord is not here, there. அதான் அர்த்தம். சொல்றவங்களுக்கு புரியுதா புரியலையா? எசேக்கியேல் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர்னு ஃபாதர் பாடிட்டார். லார்ட் இஸ் தேர் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அந்த அதிகாரத்தை வாசிக்கினா உங்களுக்கு தெரியும். யெகோவா ஷம்மா, த லார்ட் இஸ் தேர். அங்க போங்கப்பா, கர்த்தர் இல்லாத பாபிலோன்ல இங்கே கிடக்குறீங்களே, அவர் இருக்கிற இடத்துல இருக்கும் தான் உங்களை இங்க அனுப்புனதே. திருந்தி வான்னு சொல்லிட்டு நீ திருந்தாமலே இங்கேயே கிடக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அங்க கொஞ்சம் வேதனையோட சொல்றார். கவனிங்க, என்னை தேவ நெருக்கத்தின் பாதையில அனுப்புறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்யும்படி இன்னைக்கு நான் என்னை விட்டு கொடுத்துட்றேன். பிரதர், 2025 தொடங்கி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1வது கர்த்தருடைய நாளில் வந்துட்டோம், 7ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நெருக்கத்தில் போற யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி,
என்னை என்ன நோக்கத்தோடு இந்த பாதையில் நீர் அனுமதித்தீர் ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும். மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக கூட இருக்கலாம், நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அது நிறைவேறாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறாமல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். பாரு, அவனை ஜெயிப்போம். ஆண்டவரே மாற்றுங்க 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 மூத்தங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முழு இதயத்தோடும் தேடுற அனுபவம் உனக்கு இல்லையே, நீ வா, மறுபடி வா. நல்லா உடைச்சது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை உருவாக்கி மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வரணும்னு விரும்பினார். வழியில் சொல்லுவோமா, 12வது வசனத்தில் பாருங்க, 29:12, எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, இதுதான் உன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே. ப்ரையாரிட்டிஸ்லாம் சொல்கிறார் பாருங்க, கூடி வர்றது, தொழுது கொள்வது, விண்ணப்பம் பண்ணுறது. அது 13வது வசனத்தில் முழு இருதயத்தோடும் தேடுறது. அப்படி தேடும் பொழுது தான் கர்த்தர் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய ஆரம்பித்தார். சரி, இது இந்த பக்கம். நம்ம வாசிச்சோம் 6வது அதிகாரத்தில் தானியேலுக்கு விரோதமாகவும் சதித்திட்டம் தீட்டப்பட்டுச்சு. இந்த தானியேல் முதலாவது 6 அதிகாரங்கள் பூமிக்குரிய விதத்திலே பாபிலோனிலே அரண்மனை கோர்ட்டில் இதெல்லாம் நடக்குது. அடுத்த 6 அதிகாரங்கள் அதரிசனமான காரியங்கள். கவனிங்க, இந்த முதல் 6 அதிகாரமும் சாத்தானுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம். சாத்தான்னா அவன் யாரெல்லாம் தூண்டி விடுறானோ அவங்களுக்கு நடுவில் நடக்கிற காரியம். அடுத்த 6 அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற போராட்டங்கள். இதுலேயும் தேவ பிள்ளைகள் தான் ஜெயிச்சாங்க, அதுலேயும் கிறிஸ்து தான் ஜெயிக்கிறார். எல்லாரும் கரங்குறத்துல அலையில சொல்லுவோமா, இங்க கிறிஸ்து தோப்பாருன்னா நான் இங்க தோப்பேன். அவர் ஒரு நாளும் தோக்க போறது இல்லை, அதனால நீங்கள் நானும் தோக்க போறது இல்லை. ஆமென். தோக்க மாட்டோம். ஏன் தானியேல் புத்தகத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் கொண்டு வைக்கிறாருன்னா, இங்க பார், அதரிசனமான ஒரு உலகம், அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு நாள் அவன் ஜெயிக்க போகிறதே இல்லை. ஒன்று இந்த பூமியில் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் வச்சுருக்கிறேன், என்னுடைய மனவாட்டியாக நான் வச்சுருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரு நாளும் தோக்க போகிறதில்லை, நீ தோக்கவே கூடாது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது நல்லா எழுதுறார். எடுங்க பார்ப்போம், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவர் சொல்லிட்டார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கிறிஸ்தவன் நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு விரோதமா எந்தெந்த சூழ்நிலைகள் எழும்புதோ, எத்தனை மனிதர்கள் எழும்புகிறாங்களோ, நீங்க நினைப்பீங்க அவனை நான் இப்படி ஹேண்டில் பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, உன் போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்லன்னு வாசிங்கன்னா அர்த்தம் மாறிடும். நிறைய பேர் அப்படிதான் வாசிப்பாங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்லன்னு. மட்டுமல்ல, வசனம் சொல்லுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடையுமே கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒன்று நம்மளை வந்து சர்வதனம் உடனே தெரிஞ்சுக்கணும், பின்னால் இருந்து வேலை செய்கிறது வேற ஒன்று இல்லையா? பின்னால் இருந்து ஆஃபீஸில் போகிறீங்க, மேனேஜர் வந்து அப்படி பாருங்க எல்லாரையும் நல்லா நடத்துகிறார் பிரதர், என்னை மாத்திரம் பார்த்து அப்படி கட்டுன்னு இருக்கிறாருன்னா அவங்ககிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அவனை எங்கே டீல் பண்ணணுன்றது உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். நாம் டீல் பண்ண வேண்டிய இடமே வேறு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நான் போராட போகிறது இல்லை. வீட்டில் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நான் டீல் பண்ண வேண்டிய இடம் அங்கே இருக்குது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் டீல் பண்ணுற விதம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு வசனம் உண்டு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், நாங்கள் சரீர பிரகாரமாக அந்த பூமியில் இருந்தாலும் இந்த மாம்சத்திற்குரிய விதத்திலே நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நாங்கள், பவுல் திட்டமும் தெளிவாக சொல்லிட்டார் பிரதர். இன்னைக்கு நீங்கள் இனிமேல் டீல் பண்ண வேண்டியது இப்படி தான் டீல் பண்ணணும். எங்கே டீல் பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
நாம் கொடி பிடிச்சா கூட கிடைக்கிறது. ஆமாம், சில பேர் கல்ற தோட்டத்துக்கெல்லாம் கொடி பிடிப்போம், போராட வேண்டி இருக்குது சில சூழ்நிலைகள். ஆனால் பவுல் எழுதிட்டார் இங்கே, இந்த பார், நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் கிடையவே கிடையாது. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கான தேவ பலன். அந்த தேவ பலனுக்காக எல்லாரும் கரங்களுக்கு சத்தமரலையில சொல்லுங்க, நீ தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அவர் சரியில்லை, இது சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, போ, உள்ள முழங்கால முடக்கு, நல்ல முழங்கால முடக்கு. உனக்கு எங்கே அதை சந்திக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரட்சிக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்கட்டும், மற்ற எந்த போராட்டமாக இருக்கட்டும், நீங்களும் நானும் டீல் பண்ண வேண்டிய விதம் வேறு விதமாக இருக்குது. ஆமென். இது ஒரு டிரான்ஸ்லேஷன். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நம்முடைய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்த எபேசியர் 6:12 சொல்லும் பொழுது, நீ ஏதோ உன் வாழ்க்கையில் போய் ஏதோ விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு அப்படி வெளியே வந்துட்டு அப்பா முடிஞ்சிடுச்சுன்னு அதோ மறந்து போகிறது அல்ல. உனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? பிசாசு தம்முடைய தூதர்களோடு சேர்ந்து உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் அவன் போராடிக்கிட்டு இருப்பான். நீ தேவனுடைய பிள்ளை ஆனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு நாள் அவன் போராடுறான். அல்லேலூயா. அவன் போராடட்டும், போராடுறதுக்காக தான் நான் அல்லேலூயான்னு சொன்னேன். அவன் நம்ம கூட போராடலைன்னா நம்ம தேவ பிள்ளைகளே கிடையாது. இந்த தானியேல் புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கும் அவருக்கு உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் தப்பு வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, தானியேல் எந்த சூழலில் தெரியுமா? இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, தானியேல் 6வது அதிகாரம் நடக்கும் பொழுது அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 85, 86 வயசு. விவிஎஸ்லாம் சண்டே ஸ்கூல்லலாம் தானியேல் ஒரு வாலிப பையன் மாதிரி படத்தை போட்டுட்டு, வயசு அவனுக்கு 86 வயசு. அங்கே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் பார்த்துட்டான். ஆமாம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரையும் பார்த்துட்டான், பெல்ஷாத்சாரையும் பார்த்துட்டான், இப்போ மேதிய பெர்சிய ராஜாவாகிய தரியவையும் பார்த்துட்டான். ராஜாக்கள்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. தேவன் தேவ பிள்ளைகள் என்னைக்கு நினச்சி தான் இருக்கிறாங்க. ஒரு வழியில் சொல்லுங்கள். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா புதுசாக மேனேஜர் வந்திருக்கிறாருண்ணா, என்ன பண்ணுவார்னே தெரியல, அவரு போயிடுவார், நீ இருப்ப இரு. அவர் போயிட்டே இருப்பார், மேனேஜர் போவார், டிஎல் போவார், எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. போ, நாம் இருப்போம், தேவ பிள்ளைகளாக நாம் இருந்தால் நாம் இருந்துக்கிட்டே இருப்போம். ஆமென். அவனை உறுதியான இடத்துல கடாவுவேன்னு கருத்தர் சொல்லியிருக்கிறாரு. நாம அழகாக ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கப்பா. போ, நமக்கு யார் யாரெல்லாம் குழி விட்டுன்னு நினைக்கிறாங்களோ நம்ம கண்கள் காண அப்படி எல்லாத்தையும் கர்த்தர் காட்டுவார். நானும் பாஸ்டர் ஜோ வில்லியம்ஸ் ஒரு ஆஃபீஸில் இருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் இருந்தார். எல்லாரையும் சேர்மன்ட்டை போட்டு கொடுப்பாரு. அவரை பார்த்தாலே எல்லாம் காட்டில் சிங்கத்தை பார்த்த நரிகள் மாதிரி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஐயோ, யோகனில் போய் எவன்டா மாட்டோம் அப்படின்னு அப்படி நிமிர்ந்து தான் நடப்பார். நாங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்போம், பரிதாபமாக இருக்கும். நேரம் ஒன்று வந்துச்சு, அவர் அப்படியே குடிஞ்சு போனார், நாங்களும் அதே மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்? நீங்களும் நானும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மாத்திரம் செய்வதிலே கவனமாக இருப்போமே. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாளும் சத்துனுடைய இஷ்டத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. தேவன் அவருடைய ராஜாங்கம் மாத்திரம் ஒரு நாளும் மாறவே இல்லை. முதல் குறிப்பு எழுதிக்கங்க, தானியேலுடைய ஜப வாழ்க்கை. இந்த 6வது அதிகாரத்தில் நீங்கள் சிங்கங்களையோ சிங்க கெபியையோ பெருசாக நினைச்சிடவே கூடாது. உண்மையில தானியேலுக்கு வந்த சவால் சிங்க கெபி கிடையாது, ஜெபிக்கிற அறை தான் அவனுக்கு சவாலே. ஏன்? இப்ப சவால் எங்க வைக்கப்பட்டிருக்கு? நீ 30 நாள் வரைக்கும் ஜெபமே பண்ணக்கூடாது. நமக்கு அந்த ஆர்டர் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு தெரியும்ல, கவர்மெண்டே ரூல் போட்டுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம இதில் என்ன பெருசாக கஷ்டப்பட போகிறது, அப்படியே இருந்துட்டு போவோம். நமக்கு என்ன இது புது பழக்கமா என்ன? ஜெபம் தானே, இருந்து ஜெபிக்காமல் இருந்துட்டு போகிறது. நல்லா கவனிங்க, அங்கே ஏற்கனவே 3 பேர் இவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சோதனையில் போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சோதனையில் வந்துட்டோம். இந்த தானியேலுக்கு என்னப்பா ஒரு சோதனையும் வரல. நான் ஆரம்பத்தில் சொன்ன அக்னி சூளை நடுவில்னு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம செய்தி கேட்டோம். அன்னைக்கு தானியேல் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் ஒன்று, யாரும் சோதனைக்கு தப்பவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த சோதனை
தானியேலுக்கு வந்த பொழுது அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 85 86. நீங்களாம் நினைப்போம் பிரதர் வயசு கொஞ்சம் வயசு வாலிப வயசுல தான் பிரதர் சோதனை வரும். நான் சொல்றேன் 85 வயசுலயும் சோதனை வரும். அல்லேலூயா சத்தம் வரவே வராத நினைப்பீங்க. பிரதர் ஏன் இந்த வயசுல போய் எனக்கு இந்த சோதனை? தானியேலுக்கு 85 வயசுல சோதனை வந்துச்சு. கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட போராடிக்கிட்டே தான் இருப்பான். போராடிக்கிட்டே இருப்பான், மறந்துடாதீங்க. அவன் போராடிக்கிட்டே இருப்பான். ஆனால் அங்க 3வது அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்தது என்ன தெரியுமா? எதை அவர்கள் செய்யக்கூடாதோ அதை செய்யணும் வந்த சோதனை. இங்க 6வது அதிகாரத்தில் அவர்களுக்கு வந்த சோதனை, தானியேலுக்கு வந்த சோதனை, எதை செய்தானோ அதை செய்யக்கூடாதுன்னு வந்த சோதனை. Sin can happen both by omission or commission. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதும் பாவம், செய்யக்கூடாததை செய்கிறதும் பாவம். இதை மறந்துடவே கூடாது. அவங்களுக்கு என்ன வந்த சோதனை? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு, எப்பா நீ அந்நிய தேவர்களுக்கு முன்பதாக பணியக்கூடாது, இது கட்டளை, இப்போ நீ பணிந்து ஆகணும். இங்க வந்த சோதனை என்ன? நீ ஜெபிக்க வேண்டியவன் ஜெபிக்கணும், ஆனா நீ ஜெபிக்க கூடாது. வரும் பிரதர், எந்த ரூபத்திலும் வரணும். ஒரு பரிசுத்தவன் சொன்னாரு, ஒருத்தன் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கான சோதனை, சமரசம் செய்வதற்கான சோதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே வரும் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. சாத்தான் நமக்கு விரோதமாக தீட்டும் சதி திட்டம் அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். கவனிங்க, இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்றதை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு ஏசாவை குறித்து தியானிக்கும் பொழுது கூட நம்ம அதை கேட்டோம். உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்றது ஏதோ ஒரே நாள்ல சோதனை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். இப்போ தானியேலுக்கு வந்த சோதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் கையில இருக்குது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களெல்லாம் வெளியே கூட்டிட்டு போற நேரம் வந்துச்சு. நெய் திரண்டு வரும்பொழுது பானை உடஞ்சிற மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா தானியேலே, கவனிச்சுக்க. நீ விடுதலையாகி அங்கே போகணும். இவ்வளோ நாள் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. இப்போ ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 நாள் தானே ஜெபம், 168 மணி நேரம். கரெக்டா? 168 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிறேன் 168 மணி நேரத்தில் டைத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா 16 மணி நேரம் கொடுக்கணும் குறைஞ்சது. நமக்கு ஆராதனை 3 மணி நேரம் தான் வச்சுருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் தான் ஆண்டவருக்கு. இதில் பாதி நேரம் வேறு அப்பப்போ எல்லாரும் வெளியே, பெரியவங்க போனால் பரவாயில்ல, இந்த சின்ன பிள்ளைங்க ஏன் எப்பப்போ எழுந்து வெளியே போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் கழித்து பார்த்தோன்னா ஆண்டவர் உமக்கு வாரத்தில் 168 மணி நேரத்தில் 2.25 மணி நேரம் வச்சுக்கிறோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி இது. இப்போ ராஜா போட்ட கட்டளை என்ன தெரியுமா? ராஜா போட்ட கட்டளைக்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில பேர் ஏங்க ராஜா இந்த கட்டளை போட்டாரு? வேதம் சொல்லுகிறது 120 பிரதானிகள், நாடு பெரிய நாடு, அவங்களுக்கு மேலே 3 ஆஃபீஸர்ஸு. அந்த 3 பேரில் தானியேல் தான் டாப்பு. இப்போ ராஜா நினைக்கிறார் தானியேல் மாதிரி நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கவே முடியாது, மொத்த தேசத்திற்குமே அவனை அதிகாரியாக மாற்றிடலாம். இது தெரிஞ்ச உடனே கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே புகைச்சல், அப்படிதானே? ஆமாம். பொறாமையே வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாருன்னு வசனம் சொல்லுது. பொறாமை எலும்புரிக்கின்னு வேற சொல்லுது. யார் யாருக்கெல்லாம் பொறாமை இருக்கணும்னா இருக்குதுன்னா கொஞ்சம் அப்படி டீல் பண்ணிக்கங்க. சகோதரிகள் குறிப்பாக யாரை பார்த்தோம் நான் சொன்ன உடனே சிரிப்பீங்க. சில பேர் வந்து ஏன் சிரிக்கிறீங்க, இந்த பொறாமை எனக்குள்ளே இல்லை அப்படின்னு யாராகிலும் சொல்லுவீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ரூபத்திலும் அது நமக்குள்ளே எழும்புறாதபடிக்கு பார்த்துக்கங்க. ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு அலையில சொல்லுவோமா? சத்தத்தையே காண பாருங்க. ஜான்சனை கர்த்தர் உயர்த்துறன்னா பார்த்து அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is no secret what God can do, what he has done for others he'll do for me. அழகாக பாடிட்டு போயிட்டே இருக்கணும். அதானே? வீட்டை கட்டினா வந்து பார்த்துட்டு என்ன வீட்டை கட்டியிருக்கிறா, அவப்பட்ட பாடு அவளுக்கு தான் தெரியும். கல்யாண வீட்டுக்கு போனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு ஸ்தோத்திரம். என்னத்து பெரிய கல்யாணம் பண்ணிட்டா அடுத்த வாயில் வரலாம். தெய்வ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் வரவே கூடாது. தேவன் அதை ஒரு நாள் விரும்புறதே இல்லை. பாருங்க, இப்போ தானியேலுக்கு வந்த பிரச்சனை என்ன? இவனுக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் நல்ல தேசாதிபதிகள் தான், நல்ல அழகாக நல்ல போஸ்ட்ல இருந்தாங்க. அவன் சொன்னான் என்னை விட இவன் ப்ரொமோஷனில் போயிடுவானா. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. தானியேல் லஞ்சம் வாங்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா அதற்கு வாய்ப்பே இல்லை.
ராஜா அந்த கேஸை எடுத்துக்கவே மாட்டார். ஏன்னா தானியேல் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. சரி, தானியேல் வேற ஏதாயிலும் விதத்தில் தவறு செஞ்சான்னு பார்த்தாங்கன்னா அவனை குற்றம் சாட்டவே முடியாது. இப்போ இவனை குற்றம் சாட்டலைன்னா ஒரே ஒரு காரணம் தான், அவன் ஆண்டவர் மேலே உயிராக இருக்கிறான். இப்போ நமக்கு அங்கே கரெக்டாக அந்த விஷயத்தில் அவனை மாட்டினா தான் நம்ம மாட்ட வைக்க முடியும். எல்லாம் பிளான் போட்டாங்க. இவங்களுக்கு ஒருத்தன் நல்லா எழுந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கேப்பா, தானியேல் ஒரு விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டான். 30 நாட்கள் வரையிலும் ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போகக்கூடாது. ராஜா எப்படி ஒத்துக்கிட்டானே தெரில. நான் நேற்று உட்காந்து அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன். வீட்டில் கர்ச்சீஃப் வாங்கணும், போயிட்டு ஒரு கர்ச்சீஃப் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அது கூட கேட்கக்கூடாது பொழுது. நேராக போயிட்டு ராஜா வீட்டில் கர்ச்சீஃப் வாங்கலான்னா எத்தனை பேருக்கு தான் அவன் பெர்மிஷன் கொடுப்பான் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விண்ணப்பம் கூட ஒருத்தட்டையும் பண்ணக்கூடாது. எல்லாரும் ராஜா கிட்ட தான் போய் சொல்லணும். இந்த ராஜாவுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, அப்படியே ஆர்டர் போட்டுருங்க, போட்டாச்சு. இதில் தான் தானியேல் சிக்க வைக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் உங்களை என்னையும் பிசாசு குற்றப்படுத்துகிறான்னா இந்த ஒரு விஷயத்தில் குற்றப்படுத்துகிறதா தான் இருக்கணுமே தவிர வேற எந்த காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஒரு இடையில சொல்லுவோமா, எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஆண்டவரே தானியேலை தப்பு வச்சிரையா, சிங்ககபிக்கு என்னையும் தப்பையும் சொன்னா கர்த்தர் சொல்லுவார், அது விஷயமே வேற, ஓ விஷயம் வேற. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை முடிச்சு போடுறது இருக்கு பாருங்க, அழகாக கொண்டு வந்து முடிச்சு போடுவாங்க. கர்த்தாவே என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லுமே. எல்லா ஆட்டோக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், சமூகம் உனக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பத்தி மல்லிப்பூ எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்ல அது வேற இது வேற. உண்மையா இல்லையா? கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இப்போ தானியேலுக்கு விரோதமாக எல்லாம் பிளான் போட்டாச்சு. இந்த தானியேல் இவன் வாழ்க்கையில் கடைசியாக வந்த சோதனை பெரிய சோதனை. இப்போ இவ்வளவு சட்டம் போட்டது தெரிந்த பிறகும் தானியேலுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கவனிங்க, தானியேலுடைய முதலாவது அவன் எதற்கு முன்னுரிமை கொடுத்தானே, ஆனால் என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, நான் ஜெபிக்க போகிறேன். பிரதர், இது ஒரே நாளில் வந்தது இல்லை. அதை கவனிங்க, ஒரே நாளில் வந்தது இல்லை. இந்த ஜெபிக்க வேண்டும் என்கிற அனுபவம் வேதம் சொல்கிறது. தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். சட்டம் போட்டு தெரிஞ்ச உடனே ராஜா நீ என்ன சொல்றது, நான் மீறுவன் சொல்லிட்டு போகல. ஜெபிக்கணும்ன்றது தானியேலுடைய அவரு ரொட்டீன் ஒர்க். அது ரொட்டீனாக வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி அவனுக்கு ஜெபிக்கணுன்றது வேலை. அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் உண்மை நோக்கி முறையிடுகிறேன்னு தாவீது சொன்னது போல இவனு 3 வேளை அழகாக போய் ஜெபம் பண்ணான். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. ஒரே நாளில் அவனுக்கு வந்திருக்காது. அவன் யூதா தேசத்தில் இருந்த பொழுதே அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான், அதெல்லாம் பழகியிருப்பான். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையான அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெற்றோர் கவனிங்க, இன்னைக்கு கூட நம்ம வாசிச்ச நிருபம், அதுல தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்பொழுது ஒரு காரியத்தை தான் சொல்றாரு, வாசிச்சிடலாம். அது நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் வாசிங்க, 3ல இருந்து வாசிக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சா இருந்து. தீமோத்தேயுக்கு இருந்த நல்ல குவாலிட்டியை சொல்றாரு பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாயமற்ற விசுவாசம் ஒரே நாளில் அல்லது தீமோத்தேயுக்குள்ள மாத்திரம் வந்துடல. 5வது வசனத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நினைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதற்கு பின்னாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம் அன்பும் தெளிந்து ஊற்றும் ஆவியை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கிருந்து தான் வருது. அந்த மாயமற்ற விசுவாசத்திலிருந்து வருது. அதெல்லாம் இல்லாமல் பிரதர் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்து ஊற்றும் ஆவியை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அங்கேருந்து தொடங்கு. முதல்ல கவனிங்க, பெற்றோர் கவனிங்க, தாய் கவனிங்க, தகப்பன் கவனிங்க. நம்முடைய பிள்ளைகள் இக்கட்டான சூழலிலும் தப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அஸ்திவாரம் எங்கே திரும்ப போடணும்? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தீமோத்தேயு உன் விசுவாசத்தை பார்த்து நான் அவ்வளோ அட்மையர் ஆகிறேன் தெரியுமா. உன் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் உன் பாட்டி லோவிசாலுக்குள்ள இருந்துச்சு, உன் தாய் ஐனிகே யூனிஸுக்குள்ள இருந்துச்சு, அது அப்படியே உனக்குள்ளேயும் வருது. நான் விசுவாசிக்கிறேன். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபத்தினுடைய அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம்.
அவங்க பேரெல்லாம் எழுதப்படலை. பிசாசு அடையாளங்களை மறைக்கணும்னு எல்லா அடையாளத்தையும் மறைச்சிட்டான். ஆனால் கவனிங்க, அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாயமற்ற விசுவாசத்தை அப்படி பாஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்கு முன்னால் ஒரு சவால். இன்னைக்கு பாருங்க, இந்த ஓல்டர் ஜென்ரேஷனுக்கும் யங்கர் ஜென்ரேஷனுக்கும் அவ்வளோ பெரிய கேப் ஆயிடுச்சு. நம்ம ஏதாயிலும் பரிசுத்தமாக வாழணும்னு சொன்னால் அவன் பார்ப்பான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல் அங்கள். பைபிளை வாசிடா அப்படின்னா, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அங்கள்? ஏமா பைபிளை வாசிமா, ஜோம் பண்ணுமா, படிக்கிறக்கே நேரம் இல்லையா அங்கிள்? ஐனிகேயாளுக்குள்ளேயும் லோவிசாலுக்குள்ளேயும் ஜென்ரேஷனல் கேப்புன்றது தீமோத்தேயை குறித்து இருந்திருக்கும். ஆனால் சரியாய் அவர்கள் விதைச்சதுனால நல்ல சாட்சி பெற்றான். இயேசு நாமத்தினால நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்கணுமோ சரியான விதத்தில் அதை கொடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த உலகத்திலிருந்து கண்டிப்பாக அவர்கள் தப்பிக்கொள்வார்கள். ஆமென். அன்னைக்கு தானியேலுக்கு மாத்திரம் சிங்கம் இல்லை. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது எழுதுறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், யாருக்கு தெரியுமா எழுதுறாரு? குறிப்பாக வாலிபர்களுக்கு எழுதுறாரு. வேணா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்தபடி இப்போ யார் வாசிக்கணும்? இப்போ இதை முதல்ல ஆமாம், வாலிப பிள்ளைக்கு தான் இப்போ சத்தமாக வாசிக்கணும். 5:5 1 பேதுரு வாசிங்க. இப்போ இல்லைங்க, முதியோருங்க சத்தம் தான் வந்துட்டு இருக்குது. வாலிப பிள்ளைங்களாம் எடுங்க, இது அவங்களுக்கு தான் முதலாவது தேவைப்படுது. வாசிங்க இப்போ. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினாலே உனக்கு பெருமை தான் சொல்லிட்டாரு. கரெக்டாக தான், அப்படி தான் போட்டுருக்கு. நீங்கள் முன்ன பின்ன வசனத்தை விட்டீங்கன்னா தப்பாகவே புரிஞ்சுப்பீங்க. வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. உனக்கு பொண்ணை பார்க்கணுனாலும் அவர் காட்டுவார், உனக்கு மாப்பிள்ளை காட்டினாலும் அவர் காட்டுவார். அவர் நேரத்தில் கரெக்டாக கடையில் அடங்கி இருந்துட்டு, ஐயோ எப்போ எனக்கு பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும்லாம் கவலைப்படாத, எனக்கு எப்படி வேலை கிடைக்கணும் கவலைப்படாத. நீ அடங்கி இருந்தா கவலை வருது பாருங்க. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிரு, அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் எல்லாத்தையும் ஏற்ற நேரத்தில் செய்வார் சொல்லிட்டு 8வது வசனம். இப்போ எதனுடைய தொடர்ச்சி தெரியுமா? அந்தப்படி இளைஞரேன்னு சொன்னார்ல, அதனுடைய தொடர்ச்சி வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏன்னா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. 10வது வசனம். இப்போ சோதனைக்குள்ள போறவங்க, சிங்கபிக்கெல்லாம் போறன்றவங்களுக்கெல்லாம் கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடன் வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எல்லாரும் கரங்களுக்கு சத்தமுறையில சொல்லுவோமா? செய்வார். நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறாரு, நாம் அதை கரெக்டாக செய்யணும். ஒரு இடையில சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ பிரச்சனை வந்துடுச்சு. என்ன? ராஜாவை தவிர 30 நாளளவும் வேற யாரிடத்திலேயாயிலும் விண்ணப்பம் படனாங்கன்னா அவர்கள் சிங்கத்தினுடைய கெபியில போடப்படுவார்கள் தெரிஞ்ச உடனே இவன் போய் நேரா, ஏன்னா ராஜா ஃப்ரெண்டு இவனுக்கு, ராஜா தானியலுக்கு நல்ல ஃப்ரெண்டு. இந்த தரியு வந்து எஸ்ரால சொல்லப்பட்டிருக்கிற தரியு நினைச்சிடாதீங்க. இந்த தரியு வேற, அந்த தரியு வேற. இந்த தரியு ராஜா வேற, எஸ்ராலாம் வாசிக்கிறோமே அந்த தரியு வேற. சில பேர் அந்த தரியு கோரேஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா தரியுன்றது எப்படி சார்லஸ் 1 சார்லஸ் 2ன்னு வருதோ அந்த மாதிரி, பார்வோன் 1 பார்வோன் 2ன்னு வருதோ அந்த மாதிரி இது ஒரு போஸ்ட், ஒரு பொசிஷன் இது. இப்போ இந்த தரியு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தானியலுக்கு நல்ல ஃப்ரெண்டு. யோசிச்சு பாருங்க, தானியல் சிங்க கேபியில் போட்டுட்டான்னு தானியல் உள்ள தூங்குறான், இவன் அங்கே தூங்காமலே இருந்தானா இப்படிப்பட்ட ராஜாவாக இருப்பான். அதானே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், மியூசிக் வேண்டாம், இந்த பப்பு கிப்பு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் என் ஃப்ரெண்டு உள்ளே கிடக்கிறான்னு ராத்திரிலாம் புலம்புனான். இந்த ராஜா யாரு?
ராஜா கிட்ட போயிட்டு தானியேல் கேட்டிருக்கலாம், என்ன ஃப்ரெண்ட் இப்படி ஒரு சட்டத்தை போட்டீங்க, நான் தான் ஆண்டவர் ஆராதிப்பேன்னு தெரியாதா, அவர்னால தான் எனக்கு இவ்வளோ ஞானம், உங்களுக்கு நான் எல்லாம் காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இவன் எந்த ராஜா தெரிஞ்சாலும் எந்த ராஜா கிட்டையும் போகாதவன், இவனுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால, பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு காண வேண்டும், எப்படி தீர்வு காண வேண்டும் என்பது தானியேலுக்கு நன்றாக தெரிஞ்சுது. இவன் போனால் வழக்கத்தின்படியே, தான் முன்பு செய்கிறபடியே இவன் போனால் எருசலேமுக்கு நேராக அவன் தன்னுடைய பலகணிகளை ஜன்னல்லாம் திறந்தான். ஏன்னா அன்னைக்கு எருசலேமை நோக்கி தான் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா சாலமோன் அன்னைக்கு ஆலயத்தை கட்டும் பொழுது, ஆண்டவரே யாராலும் இக்கட்டில் மாட்டினானா உங்களுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நீர் அவனுக்கு இறங்குவீர்னு சொன்னதுனால அது அவருடைய பழக்கம். எருசலேம் தேவாலயம் அன்னைக்கு இல்லைனாலும் கூட, ஆலயம் இடிக்கப்பட்டாலும் கூட இவரெல்லாம் ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும். தானியேல் வழக்கத்தின்படியே போனான். வசனம் சொல்லுது, அங்கே அவன் அழுது புலம்புனான்னு போடலை, ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு அழுலே சொல்லுங்க, வசனம் அப்படி இருக்கு பாருங்க, எடுங்க பார்ப்போம். நாமளா இருந்து அழுது புலம்பி. தானியேலோ வென்றால், அந்த 10வது வசனம் தானே, வாசிங்க அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. தானியேல் 6வது அதிகாரம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, இவன் வெளியே எல்லாரும் பார்க்கணும்லாம் சொல்ல, அது ரெகுலராக பண்ணுறது, ஊரே பார்க்குற மாதிரிலாம் இல்லை. அவன் ஜன்னலை திறந்தான், இவங்கெல்லாம் சைட்லேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, கையும் களவமாக பிடிக்கணும்னு. அப்படி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும், வாரத்தில் ஒரு நாளே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், யாரை சிங்கத்திலேருந்து தப்பிப்பார் சொல்லுங்க பாப்போம். நாமளும் செய்தி கேட்டு போயிடுவோம். ஆண்டவரே சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை தப்புவிச்சார், கர்த்தர் உங்களையும் தப்புவிப்பார் தானே செய்தி வந்துச்சு. நம்மளை இங்கே முக்குக்கு முக்கு ஒவ்வொரு சிங்கம் நின்று அப்படியே முழுங்குறதுக்கு நிற்கிது. ஆண்டவரே தப்புற மாதிரியே தெரியலையே. கர்த்தர் சொல்லுவார், தானியேலை நான் தப்புவிச்சேன், தானியேலை என்ன பண்ணான்னு முதல்ல அது போது வாசி இல்லையா. வேதம் சொல்கிற உண்மை தேடுகிற எல்லார் மேலும் உங்களுடைய கரம் நன்மைக்கு ஏதோ இருக்குது. ஆண்டவரே கர்த்தர் நன்மைக்கு ஏதோ உங்களுடைய கரம் இருக்குன்னு சொன்னாரே. கர்த்தர் சொல்லுவார், தேடுறவங்க எல்லார் மேலும் இருந்துச்சுன்னு தான் நான் சொன்னேன். தேடுறவங்க எல்லார் மேலும் இருந்துச்சு. இவன் பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்தெல்லாம் வச்சாச்சு, இதெல்லாம் தெரிந்தாலும் கூட தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, அவன் 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 பாருங்க சரீரத்தை எப்படி ஒடுக்கணும்னு தெரியும். முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணுறதுலாம் இன்னைக்கு மறந்து போச்சு, உண்மைதானே? ஏன்னா ப்ரீச்சர்களும் பேசுகிறாங்க, எப்படின்னா ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணிக்க. ஏங்க இடுப்பு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க உட்காந்து ஜெபம் பண்ணலாம். வாலிப பிள்ளைங்க கூட பாருங்கள், எப்படி தெரியுமா, நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் முழங்கால் படிக்கிட்டு போயிடுச்சு. நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள், பிரதர் பழைய ஏற்பாட்டில் தான் பிரதர் பரிசுத்தவங்களாம் ஜெபம் பண்ணாங்க. ஏசு முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறார், நான் முழங்கார் படிக்கிட்டு, நான் முழங்கால் படிக்கிட்டு, அவன் பழக்கம் அது. பேதுரு அவன் தபித்தாளுக்கு ஜெபம் பண்ண போகும்பொழுது முழங்கார் படிக்கிட்டுன்னு போட்டிருக்கா இல்லையா? எல்லாம் வாலி பிள்ளைங்களாம் கை வைத்தவங்க, எல்லாம் கை வைத்தனால எத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணுறது இதில் முழங்கால் படிக்கிட்டு. நான் துக்கத்தோடு சொல்கிறேன், நல்லா முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறதை கற்றுக்கங்க. நான் எப்படின்னா ஜெபம் பண்ணக்கூடாது, நீ எப்படின்னா ஜெபம் பண்ணிக்க, ஆனால் வேதம் சொல்லுகிற முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணு. பாஸ்டர் சுந்தரம் அடிக்கடி சொல்லுவாராம், உளுற மாடை கழுத்தில் பாரு, உண்மையான கிறிஸ்தவனை முழங்காலில் பாரு அப்படின்னு வாரான். கண்டுக்கிறீங்களா? உண்மையான கிறிஸ்தவனை முழங்காலில் பாரு. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் உதவி செய்ய. தானியேல் பாருங்க, போனான், முழங்கால் படிக்கிட்டான், தன்னுடைய வழக்கத்தின்படியே தேவன் நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். மார்ட்டின் லூத்தர் ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஜெபம் எவ்வளோ முக்கியம் கவனிங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்னார், நான் ஒரு நாளைக்கு இஃப் ஐ ஃபெயில் டு ஸ்பெண்ட் 2 or 3 hours in prayer each morning, the devil gets the victory through the day. I have so much business that I cannot get on without spending 3 hours daily in prayer. I am too busy not to pray. அவர் சொல்லாரு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 அல்லது 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணலன்னா பிசாசு அன்னைக்கு என் வாழ்க்கையில் ஜெயம் பெற்றுருவான், என்னை ஜெயிச்சிருவான். ஜெபிக்க கூடாதபடிக்கு 2-3 மணி நேரம் ஜெபிக்க கூடாதபடிக்கு நான் ஒன்றும் ரொம்ப பிஸிலாம் கிடையாது. மார்ட்டின் லூத்தர் தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்குமே, மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. சுற்றிலும் அன்னைக்கு இருந்த போப்பு வாட்டிக்கனே அவரை சுற்றிலும் கன்று வச்சுருந்துச்சு, எப்படி ஆகிலும் மார்ட்டின் லூத்தரை முடிச்சிடணும் அப்படின்ட்டு.
பல யோசனைகள். மார்ட்டின் லூதர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணலன்னா அன்னைக்கு பிசாசு என்னை ஜெயிச்சிருவான். பிரதர், இப்போ தெரியுதா உங்களுக்கு எனக்கும்? நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டிய இடம். விழுங்க காத்திருக்கிற சிங்கத்துக்கிட்ட தப்பணும்னா நீங்களும் நானும் எங்கே தெரியுமா போராட வேண்டியிருக்குது. நான் அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், தானியேலுக்கு வந்த சோதனை சிங்க கெபி அல்ல, அவன் ஜெபிக்கிறானா ஜெபிக்கலையானான்னு பார்க்கறது தான். இன்னைக்கு நீங்கள் சோதனைன்னு எதையோ பார்த்துட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கறத விட்டுரு, நீ என்னோடு நேரம் செலவழிக்கிறது மாத்திரம் கற்றுக்க. நீ என்கிட்ட கரெக்டாக இருந்தனா சிங்கத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ரலில சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. தானியிலே ஒருவேளை பலசாலியாக இருந்து ஒவ்வொரு சிங்கத்தெல்லாம் போய் கட்டணும்னா வாய்ப்பே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவன் மேலே குற்றம் சாட்டினவங்க எல்லாரும் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு, மேலே துவாரத்திலேருந்து உள்ளே போடுறதுக்குள்ளே, ஆமாம், வெறும் எலும்பாக தான் சேர்ந்தான். எல்லாத்தையும் சதறடிச்சிச்சு சிங்கங்கள்லாம். இவ்வளவு கொடுமையான சிங்கங்கள் இடத்துல இருந்து தப்பு வைக்கிறதுக்கு வேதம் சொல்லுகிற, தேவன் தம்முடைய ஒரே ஒரு தூதனை அனுப்பினாராம். ஒரே தூதன் எல்லா வாய்களையும் கட்டி போட்டானாம். பிரதர் சிஸ்டர், ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் பிரச்சனைகளோட டீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க ஒருவன் ரொம்ப பிரயாசனம் பட வேண்டியிருக்கும். அப்படி தானே? கோடாரி மரம் வெட்ட போகிறீங்க, கோடாரி ஷார்ப்பாக இருந்தால் ஒரே வெட்டு முடிஞ்சுது. கோடாரி மொக்க கோடாரியாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு வெட்டுக்கு 10 வெட்டு வெட்டணும். ஆண்டவருங்க அதை தான் சொல்லி தராரு. உன் பிரச்சனைகள் எளிதில் சால்வ் ஆகணும்னா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, என்கிட்ட உன்னுடைய பிரச்சனையை கூடு. ஹல்லேலூயா. என்கிட்ட தானியேல் இதை நன்கு அறிந்திருந்தான் பாருங்க. அதனால தான் பிரச்சனைன்னு வந்த உடனே இந்த அதிகாரத்தில் மாத்திரமல்ல, அங்கே 2வது அதிகாரத்தில், தானியேல் 2வது அதிகாரத்தில் கூட நேபுகாத் நேச்சார் தன்னுடைய சொப்பனமும் தெரியல, அதற்கான விளக்கமும் தெரியலன்னு சொன்ன உடனே இவர்கள் 4 பேரும் போய் சேர்றது தேவனுடைய பிரசன்னமாக இருந்தது. தேவனிடத்தில் சகாயம் தேடும்படிக்கு போனாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். வெளியில சொல்லுவோமா? கவனிங்க, தானியேல் சந்தித்த சூழ்நிலைகள், ஜெபிக்க கூடாதுன்னு ராஜா போட்ட சட்டம் அவனை ஜெபிக்க கூடாதபடிக்கு தள்ளல. இன்னும் பிரச்சனைகள் வர வர நான் தேவனிடத்துல போகிறேன், ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு விடுதலை உண்டு, ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு சொல்யூஷன் உண்டு, நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகள் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் ஏதோ தேவனை விட்டு, தேவனை உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு நான் விலகி போகிறேன்னு நினச்சிட்டு ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகி போயிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நான் அனுபவிச்சதுக்கு காரணமே நீ என்ன நெருங்கணும்னு, நீ அதை விட்டுட்டு தூரம் போயிட்டே இருக்கிறியே. உன் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா சிங்கங்களையும் எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும், நீ என்ன இடத்துல நெருங்கு. ஆமேன். அதனால தான் 29வது அதிகாரத்தில் எரேமியால வாசித்தோம் 12வது வசனத்தில், நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடுவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. தானியேல பாருங்க, அவன் முழங்கால் படியிட்டான், 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான். 2வது குறிப்பு எழுதிங்க, நான் சீக்கிரத்தில் சொல்லி முடிச்சிடறேன். 1, தானியேலுக்குள்ளாக இருந்த ஜெபிக்கிற ஆவி, இடைவிடாமல் தேவனை நோக்கி தானியேல் எடுத்த அந்த ஜெப வாழ்க்கை. 2வது, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அருளிய விடுதலை. இந்த ஒரு குறிப்போட நான் முடிச்சிடுறேன். 17வது வசனத்தில் வாசிங்க, 6வது அதிகாரம் 17வது வசனம். இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? நேராக உள்ள சிங்க கெபிக்களை தூக்கி அவனை போட்டாச்சு. போட்டுட்டு 17வது வசனம், ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன்னுடைய மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அது மேலே முத்திரை போட்டான். நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டம் மத்திய 27வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அதான் போட்டிருக்குது. 66வது வசனமா? இயேசு சரீரத்தை உள்ள வச்சு அந்த கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை வைத்தார்கள், அதற்கு முத்திரையும் போட்டு காவல் பண்ணினார்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு உள்ளே போட்டாச்சு, முத்திரையும் போட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத ராஜசிங்கம் அந்த கல்லறைகள் இருந்த மாதிரியே அந்த கெபிகளும் இருந்தார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஒரு சிங்கம் கூட சேதப்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்த சிங்கங்களின் நடுவில் உலாவின ஒரு யூத ராஜசிங்கம். மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் தூதன் தூதன் தூதன்னு போட்டிருக்குதோ, முக்கியமான இடங்களெல்லாம் சில டிரான்ஸ்லேஷன்லாம் கேபிட்டல் லெட்டர், ஏஞ்சருக்கு கேபிட்டலில் போட்டிருக்கோம், அங்கெல்லாம் தேவகுமாரன் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். தேவகுமாரன் தம்மை வெளிப்படுத்தி காண்பிச்சார்.
அந்த வசனத்தை வாசிக்கணும், உங்களுக்கு புரியும். எடுங்க பார்ப்போம். 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். முடிஞ்சது. வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, ஒருவேளை லிட்ரலாக ஜூக்கில் போன மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை சுற்றிலும் விழுங்க காத்திருக்கிற எத்தனையோ எதிராளிகள் இருக்க தான் செய்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறானே, சங்கீதம் 57:4, என்னுடைய ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே கிடக்கிறது. சிங்கங்களின் நடுவிலே கிடக்குது ஐயா. சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. எந்த நேரம் என்ன விழுங்குன்னு தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லா சூழ்நிலையும் விடுதலை ஆக்குகிற தானியேலுடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். இதை மறந்துடாதீங்க. எப்பவுமே பாருங்க, நமக்கு விரோதமாக குழி விட்டுறான் தெரியும்ல. இங்கே தானியேல் வெளியே கொண்டு வரப்பட்டான். வேதம் சொல்கிறது அவனுடைய சத்துருக்கள்லாம் உள்ளே போடப்பட்டாங்க. அவங்களெல்லாம் சிங்கம் பட்சித்து போட்டது. இன்றைக்கி வாசிச்சோம் ஒரு சங்கீதம். எடுக்க பார்ப்போம். சங்கீதம் 7. சில பேர் ஆஃபீஸில் உள்ளதெல்லாம் நினச்சி ரொம்ப கலங்கிட்டு இருக்கிறீங்களே. இந்த வசனம் தான் நடக்கும். இந்த வசனம் தான் நடக்கும். சாம் 7:10 செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில். இப்போ கேடகம் யார் கையில் இருக்கணும்? நான் தான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், எல்லாத்தையும் உங்கள் கையில் சாட்டிட்டேன். இப்போ கேடகம் யார் கையில் இருக்கணும்? கர்த்தர் கேடகமாக இருக்கிறாருன்ற அது வேற. தாவீது என்ன சொல்கிறான் தெரியுமா? செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என்னுடைய ஷீல்டை கொடுத்துட்டேன். இப்போ என்னை பாதுகாக்க வேண்டிய யார் பொறுப்பு? எவ்வளோ அழகாக அவன் எழுதியிருக்கிறான் பாருங்க. பால் ஆண்டர் கோட்டில் தள்ளிவிட்டான் பாருங்க. அவன் செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவன் என்னுடைய கேடகமாக இருக்கிறார். இப்போ நான் அவரை பிடிச்சிருக்கிறேன். அது ஒரு அனுபவம். இப்போ சொல்கிறான் தாவீது, செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் பொறுப்பை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய கேடகம் அந்த தேவனிடத்துல இருக்கிறது. இந்த தேவன் யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால், இப்ப என்ன மனம் திரும்பா? எனக்கு விரோதமா யார் யாரெல்லாம் கிரியை செய்யறாங்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் மனம் திரும்பலன்னா அவர் தம்முடைய பட்டயத்தை ரொம்ப ஷார்ப்பாக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க, ஆண்டவரே எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் இதை தாங்கிக்கிட்டே இருக்கிறது. வசனம் சொல்லுது, கரெக்டாக வில்லில் அம்பை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறார். அப்படி தான் சொல்லுது. அது எத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது. இப்பவும் சொல்கிறேன், எத்தனை நாட்கள் நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிற அந்த நிமிஷத்தில் இருக்கலாம். அவர் தம்முடைய அம்பை நானேற்று ரெடியாக வச்சுட்டே இருக்கிறார். வேதம் சொல்கிறார், அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். 15வது வசனம், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான். இன்னைக்கு யாரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. அவன் தீவினை அவன் சிரசின் மேலே திரும்பும், அவனுடைய கொடுமை அவன் உச்சந்தலையின் மேலே இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லாரும் கரம் கொடுத்து சத்தமாக ஒரு அழிலே சொல்லுவோமா? தானியேலோட வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் குழி விட்டுறாங்களா ஆண்டவரே. ஒரு நாள் அவன் புலம்பிக்கிட்டே இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும். நேராக போன, ஆண்டவரே நான் உம்மை தேடுறதை தேடுவேன். என் வாழ்க்கையில் நீர் என்ன நீதி செய்கிறோர், நீர் நீதி செய்யும் ஐயா. நீர் நீதி செய்யும். கண்டிப்பாக தெய்வம் நம்முடைய வாழ்க்கை நீதி செய்வார். நிறைய நேரத்தில் நம்ம புலம்புறோம்ல. நானும் புலம்புனது உண்டு. ஆனால் யாரையும் சிங்கங்கள் படிச்சுட்டு போட்டோம்னா நான் புலம்புனது இல்லை. ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறாங்களே, கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. பாருங்களேன், ஆண்டவர் இந்த நாட்களில் 2 விதத்தில் நீதி செய்வார். பிரதர் கவனிங்க. ஒரு பரிசுத்தவான் சொல்லும் பொழுது நல்லா அழகாக சொன்னார். ஒரு நாள் அவருக்கு விரோதமாக நிறைய பேர் நிறைய காரியங்களை, எதிரான காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவரே இவன்லாம் இப்படி பண்ணுறானா ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் அவனை பழி வாங்கவா இல்லை அவன் முன்னால் உன்னை நான் உயர்த்தவா? 2 காரியம் கேட்டாரான். கவனிங்க. ஒன்று, அவனை பழி வாங்கணுன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட்டு. அவனுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்தவா சொன்னாரான். எனக்கு 2வது உள்ளதே கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைங்க, இது பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஓகே, இப்போ அவர் வேறு சொல்லிட்டார், சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதிலிருந்து நம்ம மாற முடியாது. உண்மை தானே?
இப்போ பெந்தேகோஸ்து சபைகளே போய், ஆவிக்குரிய சபைகளே போய் கர்த்தரோட சத்துருக்கெல்லாம் பழி வாங்க வரணும், அல்லேலூயா சத்தம். உள்ள இருக்கிறது என்ன ஆவின்னு நமக்கும் தெரியுது, விட்டுருங்க. ஆனால் ஒன்று, ஆண்டவர் 2 காரியத்தில் ஒன்று கண்டிப்பாக செய்வார். உங்களையும் என்னையும் யாரெல்லாம் வேதம் சொல்கிறது, அவன் யாரெல்லாம் குழி வெட்டுன்னு நினச்சாங்களோ எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை என்ன உயர்த்துவார். காரணத்தை சத்தமரால சொல்லுங்க, உயர்த்துவார். ஆண்டவர் சத்துருக்களை பழி வாங்குகிற விதம் இருக்குது பாருங்க, அது எப்படின்னே தெரியாது. அவன் செத்துட்டா கூட அதோட முடிஞ்சுது. ஆனால் உங்களையும் என்னையும் தலை நிமிர சேர்ந்து அவன் பார்த்து டெய்லி அவனுக்கு பிபி ஏறும் பாருங்க, ஏறுறான். டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன மருந்து கொடுத்தாலும் உங்களுக்கு பிபி இறங்கவே இல்லையே. பிபி ஏற்றினது சூழ்நிலைகள் அல்ல, தேவன் அதை அனுமதிச்சார். ஒரு இடையில சொல்லுவோமா, வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல சத்துருக்கள் இல்லை, தானியலுக்கு விரோதமாக குழி வெட்டின சத்துருக்கள் இல்லை. நான் சொல்கிறேன், சத்துருக்கள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாரு? உங்களுடைய என்னுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறத அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிற பந்தி அவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தானியல் புஸ்தகத்தை தேவன் எழுதுனது அனுமதிச்சதுக்கு காரணமே, நான் என்னன்னைக்கும் மாறாதவராக இருக்கிறேன், நான் என்னைக்கும் எதையும் செய்ய முடியும். ஆமென். வேதம் சொல்கிற இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அத்தனை சிங்கங்கள் இருக்குதே, பிசாசு கூட கரிச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானே. இயேசு கூட இதை மாதிரி தான் கோவைக்குள்ள கொண்டு போய் வச்சு வெளியே கல்லை போட்டு சீலை வச்சாங்க. வேதம் சொல்கிற அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அந்த சுற்றி வர்ற சிங்கத்தை ஜெயிச்சார். வாசலாம் ஒரே வசனத்தை. இந்த இயேசு யார்? ரெவலேஷன் 5:5 வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பட் நம்ம கூட இருக்கிற ஒரு நல்ல சிங்கம் இருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வருது, யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை. முந்தின வசனத்தை வாசிங்க. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் யாருமே இல்லாதபடினாலே யோவான் அப்படியே அழுறான். ஆண்டவரே, லாஸ்டா உலகத்துக்கு ஒரு பிரச்சனை, இந்த புஸ்தகம் திறக்கப்படணும், உள்ளதை பார்க்கணும், வாசிக்கணும். கடைசியா உலகத்துக்கு வந்த சவால் பாருங்க. யாருமே இல்லையே ஆண்டவரே, யாருமே இல்லையே. யோவான் அப்படியே அழுறான். அன்னைக்கு யோவானுக்கு கொடுத்த மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அதான் பதில். உங்களுக்கும் சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு எனக்கு அதான் பதில். ஐயோ, யாருமே தீர்க்க முடியல ஆண்டவரே. அழாதப்பா, ஒருத்தர் இருக்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை 5:5 எல்லாரும் சேர்ந்த வாசிங்க. அப்பொழுது ஊப்பரில் ஒருத்தன் என்னை நோக்கி, நீ அழாதப்பா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். கரங்கள் ஒருத்தி அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்துக்கு எல்லாரும் சொல்லுவோமா, இருக்கிறார் அவர். எல்லா முத்திரையும் உடைச்சவர் அவர், எல்லா முத்திரையும் உடைச்சவர். தானியேல் உயிரோட போடப்பட்டு உயிரோட வந்தான். இவரு மரித்து உள்ள போடப்பட்டு உயிரோட மரணத்தை ஜெயித்தவர் அவர். இன்னைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிப்பார். நீங்களும் நானும் யார் என்றதை தேவன் தெரியப்படுத்துவார், அதை நிரூபிப்பார். ஒரு இலையில சொல்லுவோமா, எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு என்னென்ன சிங்கத்தின் நடுவில் போகிற அந்த சூழ்நிலை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் என் கூட இருக்கிறார். ஆமென். அந்த சிங்கம் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் என்னை விழுங்க பார்க்கிற சிங்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் எந்த சேதமும் இழைக்கவே முடியாது. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் ஒருவேளை இன்னைக்கு சிங்கங்களின் நடுவில் கிடக்குது ஆண்டவரேன்னு சொல்கிறது போல புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம்.
நன்றி 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 நன்றி. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்துங்க. ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவேன். Lift up your hands. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காப்பார். எத்தனை நமக்கு விரோதமா எந்த குழி வெட்டப்பட்டாலும் சரி, வேதம் சொல்லுது துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில விழுந்தான். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த தானீரின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க டீல் பண்ணிக்கங்க. போ, நீங்க பாத்துங்க, நீங்க பாத்துங்க. எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துருங்க. நீங்க பாத்துங்க. ஆண்டவரே, உங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த 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 ஃபைனான்சியல் சேலஞ்சா இருக்கட்டும், பொருளாதார சவால்கள், குடும்ப சமாதான பிரச்சனைகள், நீங்க பண்ற பிசினஸ், நீங்க ஊழியம், நீங்க பார்க்குற வேலை, நீங்க பார்த்துங்க. ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன், நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன் தானியேல் சொன்னானே, பாவமே இல்லை, அந்த அர்த்தம் கிடையாது. ஆண்டவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் அர்த்தம். அவ்வளவுதான் அவன் சொன்னது. அதான், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். 30 நாள் தானே, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தானியேல், தானியேல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால எந்த சவால் இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கன்னு சாத்தா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இதனால என்ன கெட்டுற போகுது,
மனுஷங்கிட்ட வேணா நாம இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நல்ல சர்டிஃபிகேட் வாங்கலாம். தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நீங்களான அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாது. ஏன் இதை எழுதி வச்சாரு? நமக்கு திருஷ்டாந்தமா எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல மாதிரியா இதை எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் செய்யணும். ஆண்டவரே, உமக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்க எனக்கு உதவி செய். நிறைய பேர் அந்த ஜெபத்துல ரொம்ப லேக்கிங். நான் சொன்னல, மார்ட்டின் லூத்தர் தேவ மனுஷன் சொன்னது போல, ஜெபிக்க கூடாத அளவுக்கு நீங்களான ஒன்றும் பெரிய பிஸிலாம் கிடையாது. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில சிங்கங்களை தோற்கடிச்சு தான் ஆகணும். யூத ராஜ சிங்கம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து தான் ஆகணும். இன்னைக்கு முழுசும் திருவிருந்தில் பங்கு பெறதுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் உங்களோட நேரம் செலவழிப்பேன் ஐயா. உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுப்பேன். இது மாத்திரம் நம்முடைய அனுபவமாக இருக்குமே. ஆனால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற செய்வார். ஆமே. மாத்திரமல்ல, நம்முடைய தேவனே தேவன் என்பதை எல்லாருடைய வாயும் பிரகடனப்படுத்த செய்வார். உங்களுடைய சத்துருக்களுக்குள்ள எல்லா நீதி சரி கட்டுதலையும் உங்க கண்கள் பார்க்கும். உங்க கண்கள் பார்க்கும். கர்த்தர் அதை பார்க்க செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நேற்று உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் காரியங்களை யோசித்து இருந்த பொழுது தானியேல் வெளியே வந்துட்டான். தானியேலுடைய கண்களுக்கு முன்பதாகவே இவங்கெல்லாம் எனக்கு கூலி வெட்டினாங்கன்னு கூட தானியேலுக்கு தெரியாது. பாருங்க, இவனுக்கு கீழே இருந்தவங்க இவங்கெல்லாம் எனக்கு கூலி வெட்டுறாங்கன்றதே தானியேலுக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, தானியேல் மேல் குற்றம் சுமத்தினவர்களையோ உள்ள கொண்டு போட வச்சான் ராஜா. நம்முடைய கண்கள் காணும். நம்முடைய கண்கள் காணும். எந்த ரூபத்தினாலும் சரி கர்த்தர் காண வைப்பார். அது வரைக்கும் நீங்களாம் சாகவே மாட்டோம். சாக விடவே மாட்டார் கர்த்தர். எல்லாத்தையும் பாரு. நல்ல ஆண்டவர். ஆமென். எல்லாத்தையும் அவருடைய கையில ஒப்பு கொடுப்போம். நீங்க கவலைப்பட்டதுக்கெல்லாம் கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நான் நிறைய நேரத்தில் உங்க பற்றிக்கொள்ளாது இருந்தேன். நீங்க எல்லாத்தையும் பாருங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து ஜெபிக்காம இருந்தேன், அதையும் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரை தேர்றதுனால என்ன பலன்? நானும் புலம்புனது உண்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் மன்னிவிட கேளுங்க. ஆண்டவரே, திரும்ப என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிங்க ஐயா. ஆமென். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம பங்கு பெற போறோம். சொல்லுங்க, உங்களுடைய ரத்தத்தினால நீர் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை நீர் சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை நீர் பரிசுத்தமாக்கும் ஐயா. வேதம் சொல்கிறவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கட்டும். அது உண்மையுள்ளது, நீதி உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஆமென். யூத ராஜசிங்கம் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வெற்றிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் தொடங்கி இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்ம நேர்த்தியாய் நடத்தி வந்த கர்த்தர் தொடர்ந்து அவரே நம்மை நடத்த போகிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்கு பண்ணினார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். யெகோவா ஷாலோம். எல்லா விதமான சத்துரு உட்புகுதலையும் குடியோடி புகுதலும் இராது என்று சொன்னவர். அந்த வசனத்தின்படியே தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்துருகளுக்கு முன்பாக தேவன் ஆயத்தம் பண்ணுகிற நல்ல பந்திக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பறைசாற்றுகிறோம். உடைய கிருபையின் தயம் ஐயா தொடர்ந்து தாங்கி வழி நடத்தட்டும். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆறுதலும் சமாதானம் பெருகட்டும். கர்த்தருடைய பலத்த கரம் ஐயா அவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இந்த செப்டம்பர் மாதத்திலே உடைய பிள்ளைகள் என்னவெல்லாம் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் நன்மைகளை செய்ய ஐயா. எங்கள் கண்கள் காண திருப்பப்படுகிற ஒரு மாதமாய் வாரமாய் இது இருக்கட்டும். ஊழியனாகிய நான் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிற ஐயா. உடைய எல்லையிலெல்லாம் சமாதானமாக இருக்கட்டும். நீர் கொடுக்கிற திருப்தி அவர்களுக்கு உண்டாகட்டும்.
யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. இப்படி தழும்புகளால் உண்டான சுகம் அவர்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு சமாதானமாக கொண்டு போகப்பட கர்த்தர் உதவி செய்வீரா. துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக விடுதலையும் ஜெயத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை சொல்லி நம்ம கடந்து